ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு மினி லாக் தான். ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், நான் டிஃபன் பற்றி பேசி வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு. ஸோ மார்னிங் டிஃபனை பற்றி தான் இந்த வீடியோ. இப்போது என்னென்னா வந்துட்டு என்னோடய வீட்டில் வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் சொல்கிறேன். என்னென்னா ஒரு இட்லி பண்ணுறோமா, ஒரு சட்னி, அவ்வளோதான் முடிச்சிடும். எங்கள் வீட்டில் முடிஞ்சிடும். இட்லி தோசையோ ஏதோ ஒன்று, ஒரு சட்னி இல்லைன்னா சாம்பார், பழைய நைட்டு வச்ச குழம்பு மீதி இருந்தால் அவ்வளோதான் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட், ஓகேங்களா. ஆனால் எங்கள் வீட்டில் ஆளுக்கு ஒன்று சொல்லி சாவடிக்கிறாங்கங்க. என்னால் முடியலை இவங்க கூட போராட. மார்னிங் என்னன்னா வந்துட்டு என்னோடய வீட்டுக்காருக்கு பழைய சாதம் இருக்கணும். பழைய சாதம் வந்துட்டு குழம்பு எது இருக்கோ அவர் பிரச்சனையே இல்லை, அவர் எது இருந்தாலும் சாப்பிடுவார். ஸோ பழைய சாதம், மோஸ்ட்லி பழைய சாதம் வந்துட்டு குழம்பு, ஏதாவது சிப்ஸு ஏதாவது ஒன்று இருக்கணும் அவருக்கு மார்னிங், ஓகேங்களா. இதுவே எங்கள் மாமியாருக்கு இட்லி, அவங்க இட்லி தான் சாப்பிடுவாங்க, ஓகேங்களா. இட்லி இருக்கணும். அடுத்தது என்னோடய மச்சனாக இருக்கான் பார்த்திங்களா, அவனுக்கு தோசை தான் சாப்பிடுவாங்க. அதுவும் தோசை வந்துட்டு மெலிசாக இருக்கணும்னுவான், ஓகேங்களா. என் பொண்ணு சின்னது அறுக்காப்படி, அதுக்கு என்னென்னா வந்துட்டு ஆமை தோசை சுடு, ஆப்பிள் தோசை சுடு, அப்புறம் வேறு என்ன சொல்லுவாளே, பூனை தோசை சுடு, ஸ்டார் தோசை சுட்டு கொடு, இப்படின்னு அவள் டார்ச்சர் பண்ணுவாள். பெரியவன் என்ன பண்ணுவான்னா, இவளுக்கு என்ன செய்கிற அதே நீ எனக்கு செஞ்சு கொடு, அப்படி இல்லையா எனக்கு தோசை மெலிசா சுட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்கிறாங்களா. நான் என்ன சாப்பிடுன்னு யோசிங்க. யார் மிச்சம் மீதி வைக்கிறாங்களோ இருக்கிறத நான் சாப்பிட்டுப்பேன். தனியாக நம்மளுக்குன்னு செய்யணுன்னா இன்னும் காண்டாக இருக்குங்க. இவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்குள்ளே விடிஞ்சு போயிடும். இதில் இன்னொரு இதுனா டிஃபன் தான். எப்படின்னா அதுக்கு செய்கிறோம் பார்த்தீங்களா, சட்னி சாம்பார், அதுக்கும் மேலே ஒரு கொடுமை. என் சின்ன பொண்ணு என்ன பண்ணுவா, எனக்கு சாம்பார் தான் வேணும்னுவா. எங்கள் மாமியார் மற்றவங்களாம் பிரச்சனை இல்லை, அவங்க என்ன குழம்பு இருக்கோ, பழைய குழம்பு இருந்தால் கூட சூடு பண்ணி சாப்பிடுவோம், நாங்கள் சாப்பிட்ருவோம். ஆனால் அந்த அறுக்காப்படி இருக்குது பாருங்கள், எனக்கு சாம்பார் தான் வேணும். உனக்கு ஒரு சட்னி கூட அரைக்க தெரியாதா, சட்னியே அரைச்சி தர மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும். இதெல்லாம் ஆக்சுவலாக நான் வீடியோவாக தான் எடுக்கணும்னு நினச்சேன். எப்படின்னா அவங்க பேசுறதெல்லாம் வீடியோவாக எடுக்கணும்னு நினச்சேன். ஸோ டைம் கிடைக்க மாட்டேங்குது எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால தான் இப்படி பேசிய வீடியோ போட்டுடுறேன், ஓகேங்களா. இது மாதிரி வந்துட்டு ஆளாளுக்கு ஒன்று சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்கங்க. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. இது மார்னிங் மெனு. ஆஃப்டர்நூன் லஞ்செல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஏதோ இப்போ என்ன சமைக்கிறோமோ அதை சாப்பிட்ருவாங்க. ஆனால் இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பாடாப்படுத்தி எடுக்கிறாங்கங்க. இதுலேயும் அதுங்க சாப்பிட்றதுக்கு வேறு அதுக்கும் மேலே படுத்தும் அழுவை. கேட்குறது செஞ்சு கொடுத்துட்றோம், ஆனால் அதை சாப்பிட்றதுக்கும் அழுவாங்க. போய் நம்ம உட்காந்து ஊட்டி விடணும். இதுங்களுக்கு ஊட்டி முடித்து நான் சாப்பிட்றதுக்கு மணி 10 ஆகிடும். 10 மணிக்கு அதுவும் சட்னி இருக்காது, குழம்பு இருக்காது, இருக்கிறத மிச்சம் மீதி வலித்து சாப்பிட்டு போக வேண்டியதான். இப்படி தான் போகுது. என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இப்படி தான் போகுது. உங்களுக்கு எப்படி போகுது? உங்கள் வீட்லேயும் இப்படி தான் டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ என்னை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணுன்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்துட்டு நான் ரிப்ளை வீடியோ போடுறேன், ஓகேங்களா. பை.